Time 1:36 AM, day 21. நேற்று ப்ராஜெக்ட் ஹேல் மேரி மூவி பார்த்துட்டு ரொம்ப இமோஷனலாக வந்தேன். மைண்டில் வேறு மூணி பக்கத்து பில்டிங்கில் ஸ்டக் ஆகிட்டு நிற்கிறாங்கிறதும் இருந்துச்சு. மூவி பற்றி சொல்லணுன்னா வேறு லெவல், வொர்த் வாட்சிங், கிளாட் ஐ வாட்ச்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் மிடில்லாம் அந்த மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு பேச ஒரு ஆள், அந்த மாதிரி நல்லா யோசிச்சிருக்காங்க டைரக்டர். ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு அந்த எண்டிங்கும் ரொம்ப 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 பிடிச்சது. எனக்கு அதுதான் ஹாப்பி எண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தியேட்டரில் ஒருத்தர் அவங்க ஃபேமிலியாக தான் வந்தாங்க. ஒரு ஆள், அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அந்த மாதிரி. படம் எவ்வளோ நல்ல படம். அவரை ஒரு 4 தடவை மேலேருந்து கீழே வரைக்கும், அதுவும் ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு. எங்களுக்கு அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு போனால் அவரோட ரீல்ஸ் சத்தம் தான் கேட்குது. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் அவர்கிட்ட போய்ட்டு வால்யூம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி மூவிக்கு, அதுவும் நைட் ஷோக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தால் லைக் ரொம்ப மூட் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை ப்ராஜெக்ட் ஹேல் மாரி பார்க்கணும். பட் திஸ் டைம் நான் டிவியில் தான் பார்ப்பேன். ஐயோ, எனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக லைக் ப்ராப்பராக அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கணும். அல்ட்ரா ஹெச்டிஆர் எக்ஸ்பீரியன்ஸோட. அப்புறம் என்ன, நான் படத்துக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு 7 மினிட்ஸில் போயிட்டு சாரி லைக் 9 மினிட்ஸில் போயிட்டு 7 மினிட்ஸில் திரும்ப வந்துட்டேன். அப்போ தான் தெரியுது நான் 80-90 போனேன்னு. ப்ரோ ரைட் ஆகிட்டேன் போல். அப்புறம் என்ன சொன்னேன்ல, மூணி என் கேட்டு. அவன் பக்கத்து பில்டிங்கில் சன்ஷேடில் உட்காந்துட்ருக்கான். அவன் வரவே இல்லை. அவனால் கீழே குதிக்க முடியலை. அவன் ஸ்டக்காகி நிற்கிறான். நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். லைக் எனக்கு குதித்து அங்கே போகணுன்னு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு தைரியம் இல்லை. கை கால் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். திரும்பி பார்க்க கூட ஒரு நாதி இல்லை. ஒரு ஏணியெல்லாம் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நடக்கலை. அப்புறம் அந்த பில்டிங்கில் இருக்கிற ஆண்டியோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டேன். ஏன்னா என்னால் அவனை ரெஸ்க்யூ பண்ண முடியல. கேட் ரெஸ்க்யூ, ஃபயர் ரெஸ்க்யூ எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். யாருமே எடுக்கலை. ஃபஸ்ட்டு அப்புறம் நான் படுத்துட்டேன். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் படுத்துட்டேன். என்ன நினச்சி ப்ராஜெக்ட் ஹேல் மேரி நினச்சி அப்புறம் மூணையை நினச்சும் கஷ்டப்பட்டுட்டு படுத்துட்டேன். அண்டு நான் கொஞ்சம் ஆங்ஷியஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே கான்வெகேஷன். அது நான் கரெக்டாக எந்திரிப்பேனா, வீட்டில் வேலை இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆங்ஷியஸாக தான் இருந்தேன். அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு வீட்டில் தான் கொஞ்சம் பண்ண முடியும். ஏன்னா பர்சனல் லேப்டாப்பில் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் GitHub கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் அதுக்கு டைம் போச்சு. அப்புறம் 8:30க்கு எனக்கு சிலிண்டர் டெலிவர் பண்ணுறேன்னு சொன்ன அந்த மனுஷன் 9 மணி ஆகிட்டும் எனக்கு கால் பண்ணல. அப்போ நான் 9 மணிக்கு அவரை கால் பண்ணிட்டு இன்னும் சிலிண்டர் டெலிவர் ஆகலைன்னு கேட்டேன். ஏன்னா அவங்க அன்றைக்கி ஃப்ரைடே என்கிட்ட டெலிவரி கோடு வாங்கிட்டார். மண்டே டெலிவர் பண்ணுறேன் 8:30க்கு வரேன்னு சொன்ன மனுஷன் ஃபோனும் பண்ணலை. அவரை செம்மஞ்சேரி போயிட்டேன், இனி நெக்ஸ்ட் டே தான் வருவேன் அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. காலி சிலிண்டர் வேறு வேணும் சொல்கிறேன். அவர் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினார். அப்புறம் நான் கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன், டெலிவரி கூட என்கிட்ட வாங்கினார், பட் இன்னும் டெலிவர் ஆகலை அப்படின்னு.
அப்புறம் அவங்க இந்த பர்சனை கால் பண்ணி அப்போ இந்த ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் ஏன் சொன்னீங்க, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் டைமுக்கு வந்தீங்களா? அப்புறம் அந்த மனுஷன் 3 மணிக்கு வரேன்னா, சரி 3 மணிக்காவது வந்து தொலைட்டணும்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ணுற டைமில் காலையில் என்ன குடித்தேன், டீ தான் குடித்தேன். டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்கும்போது இந்த ஆக்ரி கச்சவடக்காரங்க இருப்பாங்கள்ல, இரும்பு அந்த பேப்பர் அந்த மாதிரி விற்கிற வாங்குறவங்க, அதில் ஒருத்தர் வந்து வீட்டு பக்கத்தில் அப்படி அது எப்படி சொல்கிறது, ஸ்பீக்கரில் ஏதாவது வேணுமா, ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி சொல்லி வந்திருந்தாங்க. அந்த டைமுக்கு இடையில என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, நான் யூஸே பண்ணலை. லைக் அது ஏன்டா அந்த சைக்கிள் வாங்கணும்னு இருந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினேன், ஆனால் அமேசானே என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்போ அந்த சைக்கிள் கொடுக்கலான்னு நினச்சேன். ஒரு 1000 ரூபா அவங்க கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சைக்கிளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, காற்றடிச்சா ஓடும், அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து 300 தான் கொடுப்பேன்ட்டார். நல்ல சைக்கிளு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, ஏதோ ரொம்ப பழைய சைக்கிளில் பெயிண்ட் அடிச்சுட்டு விற்றா எப்படி இருக்கும், அப்படி தான் அதை நான் வாங்கினேன். அது வாங்கினதுக்கப்புறம் ஆன்லைனில் வாங்கினேன், அது ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். அப்புறம் அவர் ரொம்ப மரியாதையாக என்னை வந்து சைக்கிளே என்னை தொடவில்லை, டஸ்ட் ஆகும்னு சொன்னார். அவர் இப்போ நான் பரவாயில்ல, டஸ்ட் ஆனால் என்ன, நான் அப்போ தொடச்சிக்கலாம், ரொம்ப மரியாதையாக சொல்லிகிட்டே இருந்தார். பரவாயில்ல மேடம், அப்படி மேடம், இப்படி மேடம். அப்போ இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜி. அவருக்கு எப்படின்னா, யாரும் அவரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி விற்கிறவங்க அப்படின்னு வாங்குறவங்களும் அந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் அவரை கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவன் சைக்கிள் அவர் எடுத்துகிட்டு போகல, நான் அதுக்கு ஒத்துக்கலை, 1000 கொடுக்காம வேணான்ட்டேன். பட் அது அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் அப்படி கூப்பிட்டதுக்கும் பேசினதுக்கும். அப்படி அதுக்கப்புறம் அடை தோசை சுட்டு சாப்பிட்டேன். அதுதான் டின்னரும் எடுத்துகிட்டு போனேன். இதுக்கிடையில் 3 விஷயம் மறந்துட்டேன். அப்புறம் கேஸு அந்த கேஸ் ஏஜென்சியை ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த பக்கத்து பில்டிங்கில் தாண்டிக்கிட்ட போயிட்டு மூனியை ரெஸ்க்யூ பண்ண போனேன். வந்து 2nd ஃப்ளோரில் இருந்தான். எப்படியோ அவனை பிடிச்சி இழுத்து கீழே விட்டுட்டேன். அவனுக்கு பாடியில் ஏதோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அலர்ஜியா இன்ஃபெக்ஷனா எதுவும்னு தெரியலை. மற்றபடி அவனுக்கு வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கேட் ஃபுட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டு மேலே வந்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணேன். ரொம்ப நாளாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருந்தேன், லைக் பிளாக் வெல்வெட்டு வித்து ஒயிட் நெட்டு, அதில் நிறைய பிளாக் போ 2 கையிலையும். அது என்னவோ அது போட்டால் எனக்கு ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு ஃபீல் வரும். அதனால் புது ட்ரெஸ்ஸு அதை நேற்று தான் போட்டேன் ஆஃபீஸ்க்கு. குவிக் ரைடில் எதுவும் கிடைக்கல, ஸோ கேப் தான் போட்டேன். கேப்காரன் நல்லா தான் இருந்தாங்க, ஐ மீன் சண்டைக்கு எதுவும் வரல. மழை வேறு லைட்டாக பெஞ்சுது மார்னிங், பட் எனக்கு மழையை என்ஜாய் பண்ணணுன்னு அப்போது எனக்கு வரல. நான் மைண்டு ஃபுல்லாக வேலை செய்யணும், டைமுக்கு ஆஃபீஸ் போகணும், பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா முடிக்கணும். இத்தனைக்கும் சரியாக தூங்கவும் இல்லை, ஃபுல் டென்ஷன். அப்புறம் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸில் ஐயோ எனக்கு இருக்கே சரவணனும் சந்தோஷன்னு. சந்தோஷ் கூட பரவாயில்ல, சரவணன் தான். அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு, 2 நாள் லீவ் வேறையா நான் லாஸ்ட் வீக்கு. அவனுக்கு செம்மையாக போர் அடிச்சிருக்கு போல். இப்போ நான் இருந்தால் என்ன கலாய்ச்சிட்டு இருந்திருப்பான். என்னென்னமோ சொல்லி கலாய்க்கிறான். ஐ மீன் சந்துவை என்கிட்டே, அதாவது சரவணன் சந்துகிட்ட சொல்கிறான், என்கிட்ட உங்களுக்கு பேசவே பிடிக்கல, ஃப்ளவர் இருந்தால் பேசியிருப்பீங்கள்ல, அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிவிட்டு. அப்போது சந்தோஷம்லாம் சொல்கிறாரு, நீ பைத்தியமாயிட்ட சரவணா, ஃப்ளவர் இல்லாமல்
பேச யாரும் இல்லாமல் நீ பைத்தியமாயிட்ட. அவன் ஆக்சுவலி பைத்தியமானதாலே தான் பேசிகிட்டு இருக்கான், என்னென்னமோ பேசுகிறான் சம்மந்தம் இல்லாமல். ஆனால் எல்லா ஜோக்கு அவன் எத்தனை தடவை சொன்னாலும் எங்கள் 2 பேருக்கும் சிரிப்பு வருது. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீனி வந்தா ப்ளேஸுக்கு. நானும் சந்துவும் பிளாக் போட்டிருந்தோம். சந்து பிளாக் ஷர்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் சரவணன் கலாய்ச்சான். எப்படின்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு போட்டு வந்தோமா, பட் இங்கே வந்து ஓ நீங்கள் பிளாக் தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் சேம் பிச் கொடுப்போமா. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை, இது கோஇன்சிடென்ஸு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆமாம், ஸ்ரீனி வந்ததுக்கப்புறம் ஸ்ரீனி வந்து யூடியூப் சேனல் பற்றி கேட்டான். அவங்க கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் 2 இருக்கே, அதில் சந்து கூட கொஞ்சம் கேட்பான். சரவணன் தண்டம், எதுக்கு தான் இருக்கான்னு தெரியல, கேட்கவே இல்லையா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்ரீனி நிறைய கவுண்டர் கொடுத்தாங்க. இப்போ நிறைய மறந்துடுச்சு. அவங்க நோட் பண்ணி வேறு வச்சு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு மறந்துடுச்சு, நோட் பண்ணி நான் வைக்கலை. ஈவன் நான் அந்த நியூஸ் பேப்பர் சாரி கட்டினப்போ என்ன ரொம்ப எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் பண்ணாங்க நேற்றும். பட் ஸ்ரீனி விஷயம் என்ன சொல்லணுன்னா, நானும் அவங்களும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது, நான் வளரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி நினைக்கிற ஒரு பர்சன் இருக்கேன் நம்ம லைஃப்பில் அப்படின்னு. பல பர்சனில் ஒருத்தர் அவங்க. ஸ்ரீனி நல்லா பாடுவாள். ஒரு பாட்டு பாடினா, முத்தமழை, ஓ மை காட், அப்படியே உருகிட்டேன். அவங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் எதுவும் இல்லாமல் அவங்க வாய்ஸில் பாடினா அவ்வளோ அழகாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா ஃபேன் ஆகிட்டேன். அவங்க அன்றைக்கி அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேறு எந்த பாட்டும் எனக்கு அவ்வளோ இதாக தோணலை. பட் அந்த ஒரு பாட்டு அவங்க ஃபீல் பண்ணி பாடினது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு செம்ம வயிறு வலி. ஆஃபீஸ் போயிட்டு உடனே பசியும் க்ரேவிங்ஸாகவும் இருந்துச்சு, தூக்கம் வேறு வந்துச்சு. வேலை ப்ராஜெக்ட்டும் ஒழுங்காக முடிக்க முடியலை, டைம் ஆச்சுன்னு ஆஃபீஸ் வந்துட்டேன். அப்புறம் நானும் சந்து சரவணன் பிரேக் போனோம். எப்போது 4:45 பிரேக் போயிட்டோம். கீழே ஏதோ ஒரு, அதாவது ஆர்எம்ஜிக்குள்ளேயே ஒரு ஷாப் மாதிரி ஒன்று. அதுலேயும் நாங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணோம். அதுவும் ஒரு ஆப் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதில் மட்டும்தான் பே பண்ணணுமா. ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணோம், நடக்கவே இல்லை. அங்கே தான் ஹேசல்நட் காஃபி இருக்குது. எனக்கு என்னமோ ஹேசல்நட் காஃபி குடிக்கணுன்னே தோண்டிட்டு இருந்துச்சு. அண்ட் லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு. ஒரு 15 மினிட்ஸ் அங்கே இருந்தோம், நடக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்லான்னு போனோம். பட் அதுக்குள்ளே எனக்கு ஆப்பில் சரி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த ஷாப்புக்கே போயிட்டு ஹேசல்நட் காஃபியும், அப்புறம் நான் என்ன ஆர்டர் பண்ணேன், கத்தி ரோல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஹேசல்நட் காஃபி வேஸ்ட்டு. அதாவது ஹேசல்நட் காஃபி, நல்லா காஃபி குடிச்சிட்டு மொக்கா காஃபி குடிக்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டர் அண்ணாக்கு கால் பண்ணால் அந்த ஆள் 5 மணிக்கு வரேன்னாரு. அப்போது இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதாவது கேபிலேருந்து வரும்போது என்னமோ தெரியல, ரொம்ப மைண்ட் ஃபக்காக இருந்துச்சு, ரொம்ப மூட் ஸ்விங்ஸாக இருந்துச்சு. மேபி மந்த்லி பீரியட்ஸு வரதோட சிம்டம்ஸாக இருக்கலாம். சிலிண்டர் வேறு வெளியே வைக்க மறந்துட்டேன், காலி சிலிண்டரு. வீடு லாக் பண்ணிட்டு காலி சிலிண்டர் வெளியே வைக்காமல் வந்துட்டேன். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணாவுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டு, சிலிண்டர் மட்டும் வெளியே வைக்க முடியுமா, கீ அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி ஸ்பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் தான் சிலிண்டர் வெளியே வச்சார். இதில் ஃபன் என்னென்னா, 5 மணிக்கு வரேன்னு சொன்ன அந்த சிலிண்டருக்காரன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த ஆளுக்கு இருக்குது, நாளைக்கு நான் அவனுக்கு வச்சுருக்கேன். அவனை வரட்டும், 50 ரூபா கேட்பார்ல, அப்போ இருக்குது. அப்புறம் என்ன, துளசி சாங்கு லூப்பில் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் கேபில். கொஞ்சம் எப்படி என்னமோ தெரியல, நினச்சி எமோஷனல் ஆகிற மாதிரி ஒரு சாங் அது. அப்புறம் என்ன, ஆஃபீஸில் வேறு என்ன நடந்துச்சு, ப்ரமோஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தேன். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடச்சிது. அப்போ கூட நம்ம மேனேஜர் வந்து நம்ம பேர் எதுலேயுமே ஒரு அவார்ட் கூட கொடுக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு பார்த்து தெரிஞ்சிருச்சு.
சரி அவ்வளோதான் லைஃபு இங்கே ஃப்ளைட்டில் அவ்வளோதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மண்டே மார்னிங் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ சரவணனும் சந்தோஷம் என்னோடய பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அவங்கள நோண்டிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிகிட்டே இருந்தேன், டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன், ஸ்டிக்கர் அனுப்பிகிட்டே இருந்தேன். இதுக்கிடையில் சந்து தூங்கிட்டார். அதை வேறு நான் வீடியோ எடுத்து கிஃப்ட்டும் போட்டுட்டேன். அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் போனட்ட உடனே நான் வந்து காஃபி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு. ஐ மீன் காஃபி குடிச்சேன்னு சொல்ல முடியாது, லைக் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு காஃபியெல்லாம் குடிச்சப்போ கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு. ஸோ அந்த எனர்ஜியில் ஹாட் வாட்டர் பேக்கும் வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன மீட்டிங் இருந்துச்சு, 2 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட்டும் நிறைய இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டேன். அப்புறம் நான் சரவணன் ப்ளேஸில் போய் உட்காந்தேன். அங்கே ஒரு ஃபன்னு. அங்கே என்னென்னா, சரவணன் ப்ளேஸுக்கு பேக் சீட்டில் ஒருத்தர் இருக்கார். எப்போவுமே நான் அந்த சரவணன் ப்ளேஸ்க்கு போய் நாங்கள் ஏதாவது சொல்லி சிரிக்கும்போது அவரும் அது கேட்டுட்டு சிரித்து நான் பார்த்துருக்கேன். பார்த்தா ஹாயெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி என்னென்னா, லாஸ்ட் வீக்கு ரோபி திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தப்போ ஒரு செடி மட்டும் லக்கி பேம்பு மட்டும் நான் அங்கேயே வச்சுட்டு வந்தேன். ஏன்னா அதுவும் எனக்கு கேரி பண்ண கையில் ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அவ்வளோ பேக் இருந்துச்சு. அப்போது அந்த பர்சன் வந்து சரவண்கிட்ட தான் அந்த செடி கேட்டிருக்காங்க. அவங்களும் சரவணும் கொடுத்துருக்கான். நான் அந்த சரவணன் ப்ளேஸுக்கு போனப்போ அந்த பையன் என்கிட்ட பேசினார். அதாவது இந்த செடி எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு, என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் சரவணன். ஐயோ, அதாவது செடி இன்னும் நிறைய செடி நான் ஷோலிங் நூலில் வச்சுருக்கேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக எனக்கு செடியாக, அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன செடி வேணுமோ அதை நான் நம்ம வீட்டுக்கு வந்து அவர் அதுக்கு அது சூஸ் பண்ணலாமா. அப்புறம் அட்ரெஸ்ஸு கேட்க சொன்னான், அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்க சொன்னான். எனக்கு யாரையாவது செட் பண்ணி கொடுக்காம அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது போலன்னு அந்த மாதிரி பண்ணான். நிறைய சிரித்தோம். அவ்வளோ நேரம் சந்து வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் சந்து டின்னர் பிரேக்கு போனப்போ என்னை இந்த பையன் வச்சு கலாய்ச்சார். அப்புறம் இவங்க பேர் என்னென்னு கேட்டேன். அப்போது வந்து சிவான்னாரு. நமக்கு வேறு சிவா ரொம்ப பிடிக்குமா, அதுக்கும் சரவணன் வந்து இவங்களுக்கும் சிவா ரொம்ப பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லி அதுக்கும் செம்மையாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய சிரித்தோம். அந்த பர்சனுக்கும் நம்ம யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லி மானத்தை வாங்கிட்டான். ஐ மீன் யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்கிறது ஒன்று, ஆனால் நான் என்ன கண்டென்ட் போடுவேன், அதாவது நான் காலையில் எந்திரிச்சேன், வீட்டில் இதெல்லாம் பண்ணேன், காஃபி குடித்தேன், அப்புறம் கேப் ஏறினேன், இந்த தடவை கேப்காரன் கேவலமாக ஓட்டினான், ஆனால் இன்னொரு நாள் நல்லா ஓட்டினான், இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன். நான் அதுக்கு சொல்லி சிரித்தாங்க. பட் அது என்னமோ தெரியல, சரவணன் சந்தோஷ் அந்த வைபு, அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஃபன் பண்ணுற மொமெண்ட் வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்காது. அது வேறு விஷயம். அப்புறம் கான்வகேஷன் நெக்ஸ்ட் டே, அது செம்மையாக பயமாக இருக்குது, ஆங்ஷியஸாக இருக்குது. கரெக்டாக டைமுக்கு எந்திரிப்பேனா, தூங்க முடியுமா, எல்லா வேலையும் பண்ண முடியுமா. கோயம்பேடு டிஜி வைஷ்ணவி காலேஜ் வரைக்கும் போகணும். காலையில் எழுந்திரிச்சு 9:30க்குள்ளே அங்கே ரீச் ஆகிடணும். அப்புறம் ரோபி மேடம் வேறு திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸாக வந்து நாளைக்கு வந்து உங்களை பிக் பண்ணவா அந்த மாதிரி கேட்டுட்டா. எனக்கு அவள் நிறைய விஷயத்தில் மைண்ட் ஃபக் பண்ணுவாள். அவ்வளோ தடவை கேட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரேன்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. லைக் ரொம்ப மைண்ட் ஃபக் கொடுக்குறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், எனக்கு மூட் ஸ்விங் ஆகுது, இன்றைக்கி மட்டும் என்னை எதுவும் இன்றைக்கின்னு இல்லை, 2-3 நாளைக்கு மைண்ட் ஃபக் கொடுக்காத, அப்படி ஏதாவது இருந்தால் மனசுலேயே வச்சுக்கோன்னு நான் ஒரு மதியானமே அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இருந்தும் மேடம் வந்து மைண்ட் ஃபக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிரித்து அப்படியே போயிடுச்சு டைமு. 12 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் கேபில் வந்து மோனிக்கு சாப்பாடு வச்சுட்டு, ஷேடோக்கும் ஜோசிக்கும் சாப்பாடு வச்சுட்டு, இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணேன். ஏன்னா சாரீ கட்டணும் நாங்கள், அதுவும் ட்ரெடிஷ்னலாக ஒயிட் சாரீ இல்லாட்டி இந்த
ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி தான் கட்டணும், லைக் இந்தியன் வேர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதை வந்துலாம் அயர்ன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் எப்படி நெயில் பாலிஷ் போட்டேன். அது என்னமோ தெரியல, நெயில் பாலிஷ் போடணும்னு தோணுச்சு. அப்புறம் நெயில் பாலிஷ் போட்டுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன். அவ்வளோதான், டே டன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன்.